எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 41. இன்னும் 9 டேஸ் தான் இருக்குது நம்மளோட 50 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சூப்பராக எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஸோ என்ன விஷயம் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு அது கரெக்டாக இருக்கா, நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற டயட்னால எதுனா சைட் எஃபெக்ட்ஸ் எதுனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ கரெக்டாக உங்களை மானிட்டர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்னாலையும் சரி, நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதனால உங்களுக்கு எதுனா சேஞ்சஸ் இருக்குது, எதுனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணி சூப்பராக உங்களோட டயட்டை ஹெல்த்தியான வேல மாற்றுங்க. ஸோ நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். சாப்பிடாமலோ இல்லை பட்னி போட்டோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், சீக்கிரமாக ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்க்கு போங்க. அப்போ தான் உங்களால் லாங் டைம் ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் சேலஞ்ச் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 9 டேஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் கமெண்ட்ஸில் நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கோம், இந்த 50 டேஸில் எவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் உள்ள இந்த 9 டேஸை ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான உங்கள் எஃபர்ட் போட்டு உங்களோட இந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்த்தீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதனால நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்லேயே உங்களோட நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, உங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சூப்பராக உங்களோட இந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. அதுதான் மறுபடியும் சொல்றது. இன்னைக்கு தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டே 1லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு நிறைய டிப்ஸ், நம்மளோட ரொட்டீன் எல்லாமே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் பாருங்க. உங்களோட சேலஞ்ச் உங்களோட டயட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறக்கு, உங்களோட இந்த டயட் டேஸை எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூச்சரில் நம்ம நிறைய ரெசிபிஸ், அப்பப்போ நிறைய டிப்ஸ் வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவும் சரி, ஜென்ரலாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓட்ஸ் ஆம்லெட் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா. சாப்பிடும்போது இப்போ யூஸ்ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, சுண்டல் இருந்தாலும் சரி, நம்ம முட்டை, சிக்கன் எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது என்னடா கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ், ½ அன் ஹவருக்கு அப்புறமா அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அது டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் வயிறு மந்தமாக பசியே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. முடிஞ்சளவு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லஞ்ச் வரைக்கும் எதுனா, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். நம்ம எதுவுமே மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டோம். அப்போ தான் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வரும். ஸோ எதுனா சாப்பிட்லாமா அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லஞ்ச் 1 மணி 2 மணி வரைக்குமே வயிறு ஒரு மாதிரி மந்தமாக பசியே இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆம்லெட் அப்படியே எடுத்துக்க விட சைடிஷ் எதுனா காரமாக ஒரு தக்காளி சட்னியோ இல்லை ஒரு ஆனியன் சட்னி அந்த மாதிரி காரமாக ஒரு புளிப்பு காம்பினேஷனில் எதுனா நம்ம கூட வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக வெறும் ஆம்லெட் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிடும். வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டு ஆம்லெட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு லைட்டாக அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸோ நமக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா லைட்டாக ஊத்தாப்பம் அந்த ஒரு ஃப்ளேவர் தான் நமக்கு கொடுக்கும். அதுக்குனால நம்ம காரமாக ஒரு சட்னி, ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போது நம்ம ஓட்ஸ் ஆம்லெட் செய்கிறக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ½ ஆனியன், பெரிய ஆனியன் இருந்தது, அதில் ஒரு ½ மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு, பெப்பர், கொஞ்சமாக வந்து குழம்பு தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், உப்பு அண்ட் பெப்பர். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அதை நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெறுமனே வந்து இந்த ஆம்லெட் மட்டும்தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்க போகிறோம். அதனால் 2 எக் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஆம்லெட் நல்லா பெருசாக கிடைக்கும், நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, பவுடர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பவுடரை வந்து மாற்றியாச்சு. பவுடரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். அண்ட் சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். அப்புறமா நம்ம எக்கு மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே ஓட்ஸ் வந்து நம்ம ஓட்ஸ் தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்துருப்போம். தண்ணி ஊற்றினா அது எவ்வளோ இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து அதே மாதிரி தான், ரவை மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவுமே. நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாகிரும். ஸோ அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் கெட்டி இல்லாமல் நல்லா அப்படி கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எக்கை ஆட் பண்ணிடுறேன். 2 எக்கு உடச்சி வச்சுருக்கேன். எக்கு கூடவே வந்துட்டு உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்லேட்னாவே பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபோக் அண்ட் ஸ்பூன் ரெண்டுமே காம்பினேஷனில் வரும். ஸோ இது வந்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட ஃபோக் இருந்தால் ஃபோக் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த உப்பு, பெப்பர், மிளகாத்தூள் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, சூப்பராக இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச எதுனா ஒரு வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி கேரட் தான் வந்து ஆட் பண்ணுவேன். எனக்கு கேரட்டோட ஃப்ளேவர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வந்து வச்சிடலாம். தவா சூடாக எப்படி 1-2 நிமிஷம் ஆகும். நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ளே இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக சுற்றி போகிறதுல ஆயில் லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், ஏன்னா நம்மளோட நம்ம ஓட்ஸு, கேரட் அதெல்லாம் வந்து ஈவனாக வெந்து வரணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் 2 பக்கம் ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்து அப்படியே அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கார்னர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து வெந்து வரும். ரெண்டு பக்கம் ஒரு நிமிஷம் அது நல்லா திருப்பி வேக வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான், வந்து நம்ம ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆம்லெட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம்.
ஸோ அவ்வளோதான். ரெண்டாவது ஆம்லெட்டும் வந்து ஒரு 2 நிமிஷம் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போய் சூடாக அப்படியே சாப்பிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 6. இன்றைக்கான ஜூஸ் வந்து குடிக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா கருப்பு கவுனி ரைஸில் கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய கேர்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டு சூப்பராக வந்து வயிறுக்கு ஃபில்லிங்காக எடுத்தாச்சு. ஷைடிஸ் பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 5 பாதாம், ரெகுலராக நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ற பாதாம் வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக எஃபெக்டிவாக பண்ணலாம். இந்த 10 டேஸும் வந்து நம்ம முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியுமே 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போட்டு சூப்பராக வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வாக்கிங் பண்ண கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணலையா அப்படின்னு கூட உங்களுக்கு கண்டிப்பாக தோணலாம். ஓகே, நம்ம ரெகுலராக வந்து ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு மேபி போரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாக்கிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டோம், லாஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ரிப்பீட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ற வந்து தெளிவாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னுமே இந்த 10 டேஸும் நான் வாக்கிங் பண்ணுறது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இப்போது என்னோட வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோன்னா 11:15 ஆகுது மார்னிங்கு. ஸோ முடிஞ்சளவு லஞ்சுக்குள்ளே ரொம்ப எஃபெக்டிவாக வந்து நம்மளோட வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னவோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 1 or 3 ஸ்டெப்ஸில் இருக்குது. 1% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். வாக்கிங் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து 1 hour 45 minutes வந்து வாக்கிங் பண்ணியிருக்கேன். சூப்பராக எஃபெக்டிவாக வந்து பண்ணியாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணேன். மார்னிங் 11 o'clock போல் ஒரு 45 minutes பண்ணேன். அப்புறம் இப்போ ஈவினிங் போல் ஒரு 1 hour வாக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணது 11,000 ஸ்டெப்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா 10,000 மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. நல்லா எஃபெக்டிவாக வந்து வாக்கிங் பண்ணியாச்சு. முடிஞ்சளவு இந்த 10 days வந்து எவ்வளோ நம்மளோட எஃபோர்ட் போட முடியுமோ ஃபுல் எஃபோர்ட் போட்டு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பார்க்கலாம். செம்ம டயர்டு. ஸோ சூப்பராக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. போயிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், 11,100 ஸ்டெப்ஸு. நம்ம 10,000 கம்ப்ளீட் பண்ணாவே 100% ஓவர். டெய்லி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா நார்மல். ஸோ இப்போது 11,000 நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹாப்பி. நல்லா எஃபெக்டிவாக இதே மாதிரி பண்ணலாம். லஞ்சுக்கு பார்த்தோன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ரைஸு அண்டு குழம்பு ஊற்றி சூப்பராக ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி 2 சப்பாத்தி வந்து எடுத்துக்கிட்டேன், சுத்தமாக எண்ணெய் இல்லாமல். சைடிஷ் பார்த்தோம் அப்படின்னா தக்காளி சட்னியும் கொஞ்சமாக கத்திரிக்காய் தொக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. யூஸ்வலாகவே சப்பாத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்துட்டு என்னோடய டின்னரே முடிச்சிட்டேன். ஸோ டேஸ்டியான டின்னர் சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு.